ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ வந்து ஒரு சில பிரச்சனைனால அதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து அந்த வீடியோவில் மறுபடியும் அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து அது ஒரு டெலிட் பண்ண வேண்டிய காரணமாகி போச்சு. அதனால நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து என்னன்னு சொல்லிவிட்டு அது என்னென்னு ரீசன் டெலிட் பண்ணதுக்கு ரீசன் சொல்ல போல் நான் வந்து அதை இன்னொரு வீடியோவை நான் எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க இதை பாருங்கள். நிறைய பேர் வந்து கோல்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை வருது. நம்மளுக்கு நல்லா நம்ம ஏமாறுற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. அதனால வந்து இந்த வீடியோ நான் என்ன ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தவங்க இதை பார்க்க மாட்டீங்க தெரியும். பார்க்காதவங்க பாருங்கள். நான் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தவங்களுக்காக இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த கடைசியாக அந்த கம்மலை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து பில் காட்டலை. நான் வந்து மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து பில்லு காட்டினா அவங்க வந்து அதை வச்சு ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அதுக்காக நான் வந்து பில்லு காட்டலை. நான் வந்து இப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பழைய கம்மல், நான் யூஸ் பண்ண கம்மல், நான் வந்து 7th 8th படிக்கிறப்போ எனக்கு எங்கள் வீட்டில் போட்ட கம்மல், அது வந்து ஃபோட்டோ வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வாங்க. இங்கே பாருங்கள், அதோட நான் எப்போ வந்து மாற்றினேன்னு சொல்லிட்டு டேட்டு இருக்குது. 4/12 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நான் மாற்றினேன். பழைய கம்மல் பழைய கம்மலோட வெயிட் வந்து 5,960 இருந்துச்சு. அதே மாதிரி அது கூடவே நான் வந்து என்னோடய டாலர் ஒன்று போட்டேன். அந்த சாமி டாலர் சொல்லிட்டு இந்த நம்ம தாலி செயின்லலாம் போடுவாங்கள்ல, ரவுண்டாக நடுவில் சாமி இருக்கிற மாதிரி காசு மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு டாலரு. அது வந்து வெறும் 1/2 கிராம் கிட்ட தான் இருந்துச்சு. இது ரெண்டோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்துக்கோங்க, 6,500. இதோட டோட்டல் வெயிட்டு. அந்த கம்மலோட அமௌண்ட்டு, அந்த என்னோட பழைய கம்மலோட அமௌண்ட் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 42,280. சரிங்களா? அப்புறம் என்னோடய டாலர் வந்து பார்த்துக்கோங்க. அந்த டாலர் வந்து 2,994. இதோட ரெண்டோட அமௌண்ட்டும் சேர்த்து எனக்கு 45,275. இந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து பழைய கம்மலை இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிக்கிறேன். பழைய கம்மல் வந்து நான் வந்து வருஷக்கணக்காக போட்டதுனால அதோட தேய்மானம் ஆகி அந்த நம்ம ஜிமிக்கி போடுவோம்ல, அந்த கொக்கி இருக்குல்ல, அது வந்து தேஞ்சு வந்து அது ஒரு மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு. அது அந்து விழுற மாதிரி இருந்துச்சு. அதை போட பயமாக இருந்துச்சு. சரி, அதை போட்டுட்டு நம்ம வேறு கம்மல் எடுக்கலாம், வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நான் மாற்றுறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அப்படி நிலமையில இருக்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு அந்து போகிற மாதிரி நிலமையில இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கம்மலை வந்து கடையில் கொடுத்து அதோட இப்படி இருக்கும்ல, நம்ம ஜிமிக்கி இப்படி இருக்கும், நம்ம ஜிமிக்கில் இப்படி போட்டு தானே நம்மளுக்கு இங்கே கீழே தொங்கும். இது வந்து இங்கே இருக்கும். இதை வந்து தயவு செஞ்சு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இதை மாற்றிக்கோங்க. நான் பண்ணின தப்பு. நான் இப்போ வரைக்கும் அதை ஏன் மாற்றினேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இதை நம்ம மாற்றிட்டா மட்டும் போதும். நம்ம வந்து அந்த கம்மலை நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல கம்மலை நான் வந்து விட்டுட்டேன். நம்ம எந்த ஒரு பொருளும் நம்மக்கிட்ட இருக்கிறப்ப அதோட அருமை தெரியாது சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான். அது போனதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அது போயிருச்சுன்ட்டு. அதோட அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு இது. சரிங்களா? நான் அதை வச்சு நான் என்ன கம்மல் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. அதோட அன்னைக்கே தான் எடுத்திருக்கேன். அன்னைக்கே கோல்டு ரேட்டு 7,130. சில்வரோட ரேட்டு 98. இந்த கம்மலை பொறுத்து நான் வேறு கம்மல் எடுக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த கம்மல் வந்து நான் 3 அடுக்கு உள்ள ஜிமிக்கி எடுத்தேன். 3 அடுக்கு அந்த ஃபோட்டோ வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன். அதோட வெயிட் வந்து 4,990. மக்களாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் சேர்க்குறோம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இதோட வெயிட்டு, இது ரெண்டோட டோட்டல் வெயிட்டு 6,500. ஆனால் நான் எடுத்தது எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டும் போடாமல் நான் எடுத்தது 4,990. நம்மளுக்கு இதில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து இப்போ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதோட வெயிட்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த வெயிட்டு வந்து நம்மளுக்கு நஷ்டமானது. 1 கிராம் 1.51. இந்த இது வந்து 1 கிராம் கணக்கு தான். ஆனாலும் நம்மளுக்கு நஷ்டம். அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அப்போ எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இது பிரபலமான ஒரு கடை தான். கடை பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணலை. அது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அது மென்ஷன் பண்ணலை. அது
நான் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதனால வந்து அது பின்வாங்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்ததுனால நான் அது வந்து அழிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ நம்மளுக்கு நட்டமாயிருக்கா. அதுக்கப்புறம் இதை எடுத்திருக்கேன்னா இதை வெயிட்டை போட்டு இந்த வெயிட்டுக்கு எடுத்திருக்கேன். இது போக மிச்சம் இருந்த பைசாவில் ஜிமிக்கி ஒன்று எடுத்தேன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி ரிங் ஒன்று எடுத்தேன். அப்புறம் ப்ரேஸ்லெட் ஒன்று எடுத்தேன். ப்ரேஸ்லெட்டு எனக்கு. அப்புறம் இதோட அமௌண்ட்டெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். கோல்டு ஜிமிக்கியோட அமௌண்ட் வந்து 41,806 41,806. நம்மளோட ஓல்டு இது வந்து 42,280. நல்லா பார்த்துக்கோங்க. பழைய கம்மலோட வெயிட்டு 6 கிராமுக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் அதோட அமௌண்ட்டும் நம்ம 5 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதோட அமௌண்ட்டும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே வித்தியாசம் பாருங்கள். நம்ம ஏமாறுறோம் அப்படின்னு தான் அதை தான் சொல்ல வரேன். அப்புறம் பாப்பாவுக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஜிமிக்கி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அந்த ஜிமிக்கியோட வெயிட்டு வந்து 538 சும்மா 538 ரூபாய் தான். ஒரு சாதாரண ஒரு ஜிமிக்கி தான். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஒரு ரிங் எடுத்தோம்ல, அது வந்து 584. அப்புறம் வந்து ப்ரேஸ்லெட் எடுத்தோம், அது வந்து 1184. இந்த ப்ரேஸ்லெட் தான் நம்ம போடுற மாதிரி தான், பெரிய ஆளுங்க போடுற மாதிரி தான். இது வந்து 1184. நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ வந்து 44,113. இது ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வந்ததில் போட்டிருந்தாங்க 115 ரூபா அதில் வந்து லெஸ் பண்ணாங்க. அது போக நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து 43,957. அதுக்கப்புறம் அது சிஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு நம்மளுக்கு ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. அது வந்து 659 போட்டு எல்லாவோட டோட்டல் வேல்யூவும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 45,276. கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. இதோட டோட்டல் வேல்யூ நம்ம 2 போட்டோம்ல, கம்மலும் டாலரும் சேர்த்து அதோட இதோட மொத்தம் நம்ம 6 கிராமுக்குள்ள வெயிட்டு, பழைய தங்கத்துக்குள்ள வெயிட்டு, இது வந்து புதுசாக எடுத்ததுக்குள்ள வெயிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து இதோட இது டேட்டை பார்த்துக்கோங்க, 4ஆம் தேதி. அதை எடுத்துகிட்டு வந்து வெறும் 2 நாள் தான் போட்டிருந்தேன். 2 நாள் போட்டுட்டு அது எனக்கு கொஞ்சம் வந்து விழுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நான் கலட்டி உள்ளே வச்சேன். உள்ளே வச்சுட்டு நான் ஏன் இப்போ ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன்னா, அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். பார்க்காதவங்க பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து இது பண்ணுறேன். அந்த 2 நாள் கழித்து பார்த்தப்போ அந்த 3 அடுக்கு இருக்கும்ல, இப்படி 3 அடுக்கில் தனித்தனியாக எல்லாத்தையும் அந்த கம்மல் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த கம்மல் பார்த்தா உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக வந்து விழுற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நான் கடை பேர் மென்ஷன் பண்ணலை, ஒரு பிரபலமான கடை தான். சரி அப்படின்ட்டு அது கழட்டி வச்சேன். கழட்டி வச்சுட்டு கார்த்திகை தீபம் வந்துச்சு. அதோட நாள் எனக்கு தெரில, டேட்டு தெரில. கார்த்திகை தீபத்துக்கு நான் வந்து போட்டேன் பார்த்துக்கோங்க. போட்டுட்டு சரி கழட்டி உள்ளே வைப்போம் அப்படின்ட்டு, அதாவது கார்த்திகை தீபம் நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம ஒரு 5 o'clock இல்லை 6 o'clock போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போட்டுட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கிட்ட கழட்டியிருப்போம். கொஞ்சம் கேப்பில் அதை சரி கழட்டி வச்சுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு கழட்டி வச்சா அந்த தனித்தனியாக அந்து போச்சு அந்த ஜிமிக்கி. அந்த மாடல் ஜிமிக்கி எடுக்கிறவங்க, நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, அந்த மாடல் ஜிமிக்கி எடுக்கிறவங்க பார்த்து கவனமாக எடுங்க. நான் எந்த சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கம்மல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் ஒரு மாடல் இருக்குது, இந்த மாடல்லேருந்து இப்போ ஜிமிக்கி வருதில்ல, இதில் ஒரு ஜிமிக்கி தொங்கும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளேருந்து இன்னொரு ஜிமிக்கி தொங்கும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் உள்ளே தொங்குதில்ல, அதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 நாள் போட்டதில் எனக்கு எப்படி ஆணுச்சின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கேப் இருந்துச்சு, இந்த கேப்பு, அதாவது இப்படி ஒரு ஜிமிக்கி இருக்குன்னா இந்த கேப்பு இந்த ஒவ்வொரு ஜிமிக்கிக்குள்ளேயும் இப்படி இருக்கிறப்போ இந்த ஜிமிக்கியில் இப்போ இதுலேருந்து இந்த ஜிமிக்கி தொங்குதா, இந்த ஜிமிக்கி அப்போ கீழே தான் விழும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நம்ம அந்த ஜிமிக்கி நான் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி தனித்தனியாக அது நம்ம இது இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து லைட்டாக அது ஆடுறப்போ நம்மளுக்கு அது இதிலேருந்து இந்த கேப் வழியாக நம்மளுக்கு அது கீழே தான் விழும். நான் அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த மாடல் எடுக்கிறவங்க பார்த்து கவனமாக எடுங்க. சரி அப்படின்னு எடுத்தேன்னா, அடுத்து இந்த ஜிமிக்கி பாப்பாவுக்கு வெள்ளியில் எடுத்தேன்ல, அந்த ஜிமிக்கி என்னென்னா கருத்து போச்சு 2 நாளில். பின்னால் சொரம் இருக்குல்ல, திருகாணி, அது கருத்து போச்சு. இன்னொன்று வந்து திருகாணி லூஸ் ஆகி போச்சு. அது வீடியோ போட்டிருந்தேன், அது வீடியோ வந்து அழிச்சாச்சு. அது வந்து ரொம்ப இதாகி போச்சு. அப்புறம் வந்து பாப்பாவோட ரிங்கு வந்து தொலைஞ்சி போச்சு ஒரு 2 நாள்லேயே. ஓகே, அப்புறம் ப்ரேஸ்லெட் மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது.
ப்ரேஸ்லெட் நான் வந்து இது குறைச்சி சொல்லலை. சரிங்களா? இதோட கணக்கு முடிஞ்சிருச்சா? இப்போ நான் இதை எடுத்துருக்க டேட் வந்து 4. அதுக்கப்புறம் பாருங்கள், அன்னைக்கு 14ஆந்தேதி மாற்றிருக்கேன். இது 4, இது 14, 10 நாள் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஆனால் இதை நம்ம அந்த கமலை போட்டதோ வெறும் 3 நாள், அந்த கணக்கு தான். வெறும் 3 நாள் தான் போட்டிருக்கோம். அன்னைக்கு கோல்டோட ரேட்டு வந்து 7140. அன்னைக்கு நம்ம எடுத்தப்போ 7130. ஒரு 10 நாளில் 10 ரூபா வந்து டிஃப்ரெண்ட் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. சில்வரோட ரேட்டு 97 ரூபா, அன்னைக்கு வந்து 98 ரூபா. இப்போ 1 ரூபா இது கம்மியாக இருக்குது. அதான் அந்த கடையில் போயிட்டு சொன்னேன், இப்படி எனக்கு மாறிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, மேனேஜர் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு, அது 2 ஜிமிக்கும் இப்படி தானே இருக்குது, அப்போ எங்களோட பிரச்சனை கிடையாதுல்ல இது, அப்படி நாங்கள் எந்த தப்பு பண்ணல, நாங்கள் பார்க்காம எடுத்துகிட்டு போய் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லலாம், இது இப்படி தானே இருந்திருக்கு அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னோடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாற்றி கொடுத்தாங்க. நான் அவங்க மேலே எந்த தப்பு சொல்லலை. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கமலை கொண்டு போயிட்டு அவங்க அதே வெயிட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அந்த வெயிட்டுக்கு நாங்கள் கமல் பார்த்தோம். அதோட வெயிட் வந்து 4990. 4990. நான் வந்து இந்த ஜிமிக்கி வந்து பார்த்தேன், லட்சுமி ஜிமிக்கின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கேன், அது ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன். அந்த ஜிமிக்கி நான் வந்து எடுத்தப்போ அதோட வெயிட் வந்து 510, 5 கிராமும் 5 கிராம் தானே, 5 கிராமும் 10 இதுவும். அப்போது ஒரு அரை பவுனுக்கு 1 கிராம் கூட. அதோட அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அதோட அமௌண்ட் வந்து 5 கிராம் 10 இதுக்கு வந்து 41,973. நம்ம அன்னைக்கு எடுத்தோம்ல, அது வந்து 41,806. இது 973. ஏதோ டிஸ்கவுண்ட் சொல்லி 300 ரூபா இது பண்ணாங்க. இங்கேயும் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த 115 ரூபா. இதில் வந்து டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு 300 ரூபா பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கேட்டோம், என்ன எங்களுக்கு இப்படி எடுத்துகிட்டு போய் 2-3 நாள் போட்டதுலேயே இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் இதை எப்படி நம்பி நாங்கள் எங்கேயாவது போட்டு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுத்தப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு தடவை நம்மளுக்கு மாற்றி கொடுப்பாங்க, 2-3 தடவை நம்மளுக்கு மாற்றி கொடுக்க மாட்டாங்க. எங்கேயுமே நம்ம பார்த்து எடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அந்த பணம் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க சரிம்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கைக்கு போயிடுச்சு, பொருள் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அந்த பொருள் நம்மளோட இது நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால சொல்கிறேன், எடுக்கிறவங்க பார்த்து கவனமாக எடுங்க. நம்ம தான் ஏமாறக்கூடாது, நம்ம தான் கவனமாக இருக்கணும். இப்போ என்னமோ கோல்டு ரேட்டு பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னால் 19,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். 19,000 ரூபாய்க்கு அரை பவுன் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இப்போ 19,000 கொண்டு போனீங்கன்னா 2 கிராம் எடுக்கலாம், அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து நம்மளே கவனமாக எடுத்துக்கிடுவோம். எனக்கு நட்டாக இருக்குது, நான் அதை தான் காட்ட போகிறேன் உங்ககிட்ட. அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன்னா, இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 625 ரூபா. அப்புறம் இதுவும் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் டோட்டலாக இது பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணி 42,923 ரூபா. இங்கே பார்த்துக்கோங்க, இதோட டோட்டல் இதுவும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா? 42,923, இது 45,273. ஆனால் இதில் எங்ககிட்ட 300 ரூபா கிட்ட பே பண்ண சொன்னாங்க. ஏன்னா இது வந்து நான் 4,990 வெயிட்டு, இது வந்து இது 5 கிராம் 10 மில்லி அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிங்கிறப்ப எங்களை பே பண்ண சொன்னாங்க. நாங்கள் இப்படி உங்களால் தானே பிரச்சனையாச்சு அப்படி சொன்னப்போ கொஞ்சம் இது பண்ணி பேசி இது பண்ணி, நான் தப்பு சொல்லலை, நான் வந்து எனக்கு நடந்தது தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இது மாற்றிட்டு வந்து இது டேட்டு 14. நான் 14 அப்புறம் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் இதை போடவே இல்லை. நியூ இயருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் போட்டிருப்பேன். இந்த ஜிமிக்கியை ஒரு 2 மணி நேரம் போட்டிருப்பேன். அந்த ஃபோட்டோ வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்காக அந்த 14ஆந்தேதி வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா, எனக்கு அந்த மாடல் உண்மையாக சொல்கிறேன், அந்த மாடல் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏதோ எனக்கு என்னோடய கோல்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி நான் போய் வாங்கினது. அந்த 3 அடுக்கு ஜிமிக்கி உடஞ்சிச்சு சொன்னால அன்றைக்கி நான் அவ்வளோ அழுத. ஆனால் அழுததுக்கு அங்கே போயிட்டு எனக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. மாற்றி கொடுக்கலான்னு சொல்லலை, மாற்றி கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு 2 மணி நேரம் போட்டுக்கணும். பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்காக இங்கேருந்து போட்டுட்டு போயிருக்கேன். உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய பேர் வந்து கோல்டு போடுறத விட ஃபேன்சி டைப் தான் இப்போ நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பொண்ணுங்கள்லாம். ஆனால் அப்படி தான் வந்து ஃபேன்சி டைப் தான் நான் வந்து போடுவேன். சரி, பொங்கலுக்கு இங்கேருந்து, அதாவது நாகர்கோயிலேருந்து நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக வந்து போட்டேன். அந்த ஜிமிக்கியை போட்டுட்டு போனேன்.
ஆனாலும் எனக்கு உண்மையிலே பயமாக இருந்துச்சு. நான் வந்து காலையில் நைட்டு போனோமா, நைட்டு ஒரு 6 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பணும். எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எப்படி நான் வந்து 6 மணிக்கு நான் கிளம்புனேன் அப்படின்னா, குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறதுனால பையன் தான் போக முடியும். ஒரு 9:30 10 அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து தலையில் வந்து ஸ்கார்ஃப் கட்டியிருப்போம் அப்படி தானே. அப்படி கட்டி தான் என்னோடய கப்பலை நான் பார்த்து பத்திரமா கொண்டுட்டு போனேன். இல்லைன்னா எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அப்படி கிட்ட போய் நம்மளுக்கு வந்து அவன் தலைவுள்ள தான் கிடக்கும் அப்படின்னு ஒரு தெனாவட்டில் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் இந்த கேப்பில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடுத்த 2 நாளுமே பொங்கலுக்கு வந்து நான் வேறு ஒரு கமல் தான் ஃபேன்சி டைப் தான் போட்டேன். கோல்டு போடவே இல்லை. சரி அப்படின்ட்டு இது வந்து நான் சொல்கிறேன். இது பண்ணி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுதான் ஒரு 20,000 பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ நிறைய பேர் இப்போ வந்து கமெண்ட்ஸில் கேட்க வேறு செஞ்சாங்க, அந்த வீடியோ ஏன் டெலீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சில பிரச்சனைனால வந்து டெலீட் பண்ணிட்டேன். நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏன் அது இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி நம்ம சேனலில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னென்னா அந்த ஜிமிக்கியோட வெயிட் எவ்வளோ நம்மளுக்கு 5-10 இருந்துச்சா. அது அன்னைக்கு நான் போட்டேன் பார்த்துக்கோங்க. போட்டு அதாவது 6 மணிக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி 6 மணிக்கு போட்டேன். இப்போது ரீசெண்டாக என்னென்னா இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறப்போ நம்மளுக்கு 1ஆம் தேதி கிட்ட வந்திருக்குமா, 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ வந்திருக்கும். 2ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க, இல்லை 1ஆம் தேதி சனிக்கிழமை போட்டேன். அப்படிங்கிறப்போ நான் 6 மணிக்கு போட்டுட்டு ஒரு 9 மணிக்கே நான் போகலைன்னு சொல்லி முடிவாயிருச்சு. சரி அப்படின்ட்டு இந்த கேப்பில் நான் கழட்டி வச்சேன் பார்த்துக்கோங்க. கழட்டி வச்சதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது நெளிஞ்சிருச்சு. இன்னொன்று அந்த ஜிமிக்கிக்கு மேலே இருக்கும்ல, அது வந்து உள்ளே போயிடுச்சு. அது அங்கிட்டு போ, அப்புறம் உள்ளே போயிடுச்சு. கொஞ்ச நேரம் போட்டதுலேயே இப்படி நெளிஞ்சிருச்சு. நான் இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, பார்வையாக இருக்குது, நம்மளுக்கு கம்மியான கிராமில் நிறைய கிடைக்கிது அப்படின்னு. இன்னொன்று அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்பாதீங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம பார்த்து எடுக்க வேண்டியது. இன்னொன்று நம்மளுக்கு தெரியலன்னா யாராவது தெரிஞ்சவங்களை நல்ல நகை பார்த்து எடுக்க தெரிஞ்சவங்கள நம்ம கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நான் அப்படி எடுத்து தான் அவங்க. இன்னொன்று இந்த கமல் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் அந்த ஜிமிக்கி மாற்றினோம்ல, அப்படி மாற்றினப்போ மாற்றி கொடுத்தாங்க. மாற்றி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து லேடிஸ் ஸ்டாஃப் அட்டன் பண்ணாங்க. அடுத்து மாற்றி கொடுக்குறப்போ ஜென்ஸு ஸ்டாஃப் அட்டன் பண்ணாங்க. அந்த அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்தலாம் வந்து மாற்ற மாட்டிங்களா மேடம் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் போய் மறுபடியும் மாற்றுறதுக்கு அங்கே போய் நிற்பா. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னீங்க, நீங்கள் போய்ட்டு அந்த கடையில் போய் கேளுங்க அப்படின்னு. கடையில் போய் நம்ம கேட்டிருந்தாலும் நம்மளுக்கு நட்டம்தான் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது இப்படி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. சரி அப்படின்னு நான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். திருநெல்வேலியில் அதுவும் ஒரு பெரிய கடை தான். அந்த கடைக்கு போயிட்டு என்னோடய கம்மலை வந்து வெயிட்டு போட்டேன். வெயிட்டு போட்டு செக் பண்ணதில் 5:20 வந்துச்சு. இருங்க அதோட ஃபோட்டோ காட்டுறேன். இந்த பாருங்கள், இதுதான் நான் வந்து அங்கே திருநெல்வேலி போயிட்டு ஒரு கடையில் நான் எடுத்தேன் சொன்னேன்ல, அதோட வெயிட் வந்து 5 கிராமு 20 மில்லி இருந்துச்சு. அன்றைக்கி அவங்க கோல்டு ரேட்டு வந்து போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து அதோட அமௌண்ட் வந்து 38,600. சரிங்களா. ஆனால் நம்ம எடுத்ததோ அதோட அமௌண்ட்டு வந்து இங்கே பாருங்கள் 42,923 ரூபாய் எடுத்திருக்கோமா. நம்மளுக்கு 38,000 தான் போகுது. இந்த ஜிமிக்கி நம்ம போடவே இல்லை, போட்டிருந்தா கூட கொஞ்சம் போகுது அப்படின்னு நினச்சி இது பண்ணிக்கலாம். இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ நட்டம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேயே நம்மளுக்கு அதாவது ஒரு மாதத்துக்குள்ளேயே நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டமாயிருக்கு. இதோட அமௌண்ட்டையும் பார்த்துக்கோங்க. சரி, இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்படி மாற்றிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி சரி இதிலேருந்து நீங்கள் வந்து 4 கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 4 கிராமுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போவே நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஜிமிக்கு 6 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அது 6லேருந்து 5க்கு நம்ம மாற்றினோமா. இப்போ 5லேருந்து 4க்கு வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். நம்ம 5 கிராம்லேருந்து 4 கிராம் எடுக்கிறப்போ 4 கிராம் கம்மல் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு வேளை எக்ஸ்ட்ரா பார்த்தோம், 4.5 கிராமுக்கு பார்த்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ் எல்லாமே போட தான் செய்கிறாங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் அது நம்ம தான் பார்த்து எடுக்கணும். நம்ம மேலே தான் தப்பு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, பார்த்து ஒரு பொருள் வந்து நெளியுது அப்படின்னா நான் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் இப்படி இருந்துச்சா 4 கிராம் தான் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு எப்படி ஒரு மாதத்துலேயே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தடவை 1 கிராம் நம்ம வேஸ்ட் ஆக்க முடியாது. 1 கிராமோட வேல்யூ இப்போ வந்து 8,000-9,000 தொட்டு போய்கிட்டு இருக்குது. சரி அப்படின்ட்டு எனக்கு தோணுனது என்னென்னா,
சரி அந்த ஜிமிக்கி இருக்குல்ல, அந்த 5 கிராம் 20 மில்லி இருந்துச்சுல, இந்த ஜிமிக்கியை வந்து நான் வந்து எங்கள் ஊர் சொசைட்டியில் போய் கொண்டு போய் வச்சேன். சொசைட்டியில் வச்சு எனக்கு அது வந்து 22,500 கிட்ட வந்துச்சு. 22,500 வேல்யூ கொடுப்பேன்னு சொன்னாங்க. சொசைட்டியில் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க. கிராமங்கள்லாம் இருக்கும். கிராமங்கள்லாம் நிறைய நாங்கள் வந்து இந்த இதுக்காக யூஸ் பண்ணிப்போம். காட்டுக்கு, தோட்டத்துக்கு அப்படி ஏதாவது இது பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணிப்போம். அது நம்ம வந்து அது வந்து பாதி ரேட்டு தான் கிட்ட கொடுப்பாங்க. 22,500 நாங்கள் வந்து நான் 20,000 போதும் அப்படின்னு 20,000 வாங்கினோம். அந்த 20,000 உடனே தான், நாங்கள் எதுவும் பண்ணலை. நாங்கள் என்ன பண்ணேன்னா, நான் யோசித்ததை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது நம்ம 5 கிராம்லேருந்து 4 கிராம் ஆகுது அப்படின்னா இது நம்மளுக்கு 1 கிராம் நஷ்டமாகுது. 1 கிராம்னா இப்போ ஒரு 9,000 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு இது வந்து நஷ்டம். இது போக நம்மளுக்கு ஜிஎஸ்டி அப்படி இப்படி நிறைய வருது. ஆனால் நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த 5 கிராமை கொண்டு போய் சொசைட்டியில் வச்சு 20,000 வாங்கினோன்னா இந்த 20,000த்தில் 2 கிராம் எடுத்துடலாம். அப்படி தானே, 2 கிராம் எடுத்துடலாம். அது இதில் வந்து நம்மளுக்கு நஷ்டம்தான் ஆகுது. 20,000 நம்ம வந்து ஏதாச்சும் மாதம் பே பண்ணி இதை வந்து நம்ம வந்து திருப்பிக்கலாம். இன்னொன்று, எனக்கு அந்த கம்மல் வந்து போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கடைக்கு போனேன்னு சொன்னால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா நீங்கள் போடவே இல்லைன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நாங்கள் மாற்றி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான்க்கா அது நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு வந்து கொடுங்க, லைட்டாக பெண்டாக இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து தரோம் அப்படின்ட்டு அவங்க, அதாவது நம்ம இன்னொரு கடையில் எடுத்துகிட்டு இன்னொரு கடைக்கு நம்ம போனதில் அவங்களே பாவம் பார்த்து நம்மளுக்கு வந்து இந்த பெண்டு கிண்டுன்னு எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு இன்னொன்று சொல்கிறேன், அந்த உள்ளே போனதுன்னு சொன்னேன்ல, அதை வந்து எடுத்துட்டாங்க. அந்த சைடில் நெளிஞ்சிறது வந்து எடுக்க முடியலை அவங்களால. எனக்கு அது போட்டாலும் நம்மளுக்கு எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பயமாக இருக்கும்ல. எனக்கு இப்போதைக்கு நம்ம வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு கம்மல் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து அது எனக்கு வேணாம், நீங்கள் கொண்டுட்டு போய் எங்கள் அம்மா வச்சு கொடுத்தாங்க. அம்மா வந்து ஊரில் கொண்டுட்டு போயிட்டு சொசைட்டியில் வச்சாங்க. வச்சுட்டு 20,000 அனுப்புனாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 20,000த்தில் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. 20,000த்தில் நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். 20,000 நேற்று போய் நான் வந்து 3ஆம் தேதி நான் வந்து போய் ஒரு பொருள் வந்து எடுத்தேன். அதோட அன்னைக்கு ரேட்டு வந்து கோல்டு ரேட்டு வந்து 7,945. 7,945. சில்வரோட ரேட்டு வந்து 105 ரூபா. ஆனால் நம்ம வந்து அன்னைக்கு எடுத்தப்போ அங்கே பாருங்கள், கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சின்னு பாருங்களேன். எவ்வளோ ஏறிக்கிட்டு போகுது மாதம். அப்புறம் நான் எடுத்தது வந்து பாப்பாவுக்கு வந்து ப்ரேஸ்லெட் எடுத்தேன். வெயிட் வந்து அது வந்து 2 கிராம் 230 மில்லி இருந்துச்சு. வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அதோட அமௌண்ட் வந்து 20,162 ரூபா வந்துச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி 1.5% அப்படி இப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து 20,767 ரூபா வந்துச்சு. அப்புறம் இதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு பே பண்ணோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் அதான் ரெகுலராக போய் எடுக்கிறது, அந்த கடை கொஞ்சம் நல்லா இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், பெரிய கடையில் எடுக்கிறத விட சின்ன கடையில் எடுக்கிறது நம்ம நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு சின்ன கடையிலேயே வந்து ஒழுங்காக இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சின்ன கடையை கூட நம்ம நம்பி எடுக்கலாம் போல், பெரிய கடையை நம்ம நம்பவே முடியலை. இன்னொன்று நான் சொல்கிறேன், பெரிய கடைன்னு சொல்கிறேன், அதில் அப்படி பார்த்தா எனக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் இது எதுவுமே அதில் நோட் பண்ணவே இல்லை. இது குட்டி கடை தான். நான் பில்லு எந்த கடை பில்லையும் காட்டலை. எந்த கடையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இது பண்ணி நம்ம வந்து பிரச்சனை இது பண்ண பெருசாக்க வேண்டாம். பார்த்துக்கோங்க. மேக்கிங் சார்ஜு 2 கிராம் 230 மில்லி. அதோட இது வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு, அந்த ப்ரேஸ்லெட்டை காட்டுறேன். ஜிஎஸ்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி போட்டு எடுத்ததுனால எனக்கு வந்து 2 கிராம் வந்து நம்மளுக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2.25 கிராமு. நான் ஒருவேளை அந்த 4 கிராமுக்கு நான் போய் கம்மல் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு நஷ்டம்தான் ஆயிருக்கும். எனக்கு ஒரு செகண்டில் நான் இப்படி யோசிக்க போய் எனக்கு அங்கே நான் எடுக்காமல் நான் அதை கொண்டு போய் சொசைட்டியில் வச்சு இப்படி வந்து என்னோடதை மாற்றிக்கிட்டேன். நான் வந்து இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட நெளிஞ்சது எப்படி அது ஏதாவது இருந்துச்சு உடஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு, ஏன்னா இப்போலாம் தங்க ரேட்டு மாதம் 1,000 ரூபா அப்படின்லாம் கூடிக்கிட்டு இருக்குது. அதனால நம்ம வந்து இப்படி செஞ்சால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறதுல ஏதாச்சும் தப்பு இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நான் வந்து இப்படி தான் வந்து இதை மாற்றி நான் வந்து பாப்பாவுக்கு ப்ரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட வீடியோ காட்டுறேன் இருங்க.
பார்த்துக்கோங்க. இந்த மாடலு நல்லா தான் இருக்குங்க. நம்ம பெரிய கடையில் எடுக்கிறத விட சின்ன கடையில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று நம்மளை வந்து அட்டன் பண்ணுற விதமும் நல்லா தான் இருக்குது. பெரிய கடைங்கிறது நம்ம ஒரு மாதிரி நம்மளை வந்து இன்னொன்று நம்ம போகிறோம். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறப்ப நிறைய பணக்காரங்க வந்தோடனே எங்களை எந்திரிச்சு அங்கிட்டு போக சொல்லிவிட்டு அவங்களுக்கு அட்டன் பண்ணாங்க. அது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சின்ன கடையில் வந்து அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாப்பா கைக்கு அழகாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன். இது எங்களுக்கு போனோடனே அமைஞ்சு போச்சு. இன்னொன்று நம்ம வந்து மாற்றி மாற்றி கடை எடுக்கிறத விட நம்மளுக்கு ரெகுலராக ஒரு கடையை எடுக்கிறது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பேசி நம்ம வந்து எடுக்கலாம். இந்த வீடியோலேருந்து நீங்கள் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்படி பண்ணாமல் நான் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த 6 கிராமாக இருந்துச்சுல்ல, அப்போவே நான் வந்து அது நெளிஞ்சதை வந்து மாற்றாமல் இதே மாதிரி நான் கொண்டு போயிட்டு அதை மாற்றினா கொக்கி மட்டும் தனியாக மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இதே மாதிரி சொசைட்டியில் வச்சுருந்தேன்னா நான் கூட 1 கிராம் கூட எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இதே மாதிரி எனக்கு இப்போ நஷ்டம் ஆகிருக்காது. இவ்வளோ நான் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. நான் செஞ்ச மாதிரி நீங்கள் எந்த தப்பும் பண்ணாதீங்க. உங்ககிட்ட நெளிஞ்சது அப்படி ஏதாவது உடஞ்ச மாதிரி ஏதாச்சும் தங்கம் இருக்குது, உங்களால் போட முடியாத கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி சொசைட்டியில் அப்படி ஏதாச்சும் வச்சு நீங்கள் வந்து அது வந்து தங்கமாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி அதை வந்து திருப்ப வழியை பார்த்துக்கலாம். நம்ம தயவு செஞ்சு நம்ம நகை கடைக்கு போய் நம்ம ஏமாற வேணாம். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஏமாந்த மாதிரி நீங்கள் ஏமாற வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். கொஞ்சம் வளவலன்னு பேசுகிறேன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் வந்து என்ன எதுவோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொன்று நான் வந்து வளவலன்னு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடுத்த தடவை நான் மாற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.